டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு கொடுக்கணும். அதை கொடுக்கறத விட்டுட்டு ப்ரெஸ்ஸில் போய் சொன்னால் அப்போ முட்டாள்தனமான செயல். அப்போ அங்கே வந்து நடக்கலைன்னு அர்த்தம். நடக்காத ஒன்றை வந்து இவங்க வந்து அரசியலுக்காக இந்த ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய ஒரு தவறான செயல். நிர்மலா சீதாராமன் நமக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க போய் கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுல சமோசா அங்க சமோசா சாப்பிடுவாங்க. ஊடகங்கள் யாருக்கு சாதகம்னு இதுல என்ன சாதகம்? திமுக ஐடி விங் பரப்பி இருக்கு, நான் ஆதாரம் காட்டட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கா தமிழ் மக்களுக்கான்னு கேக்குறோம். எல்லா மக்களுக்கும் தான். ஆமா, மர்ம சொல்லுது இல்ல, குடும்ப மக்களுக்குன்னு. குடும்பம்னு என்ன? நாங்க தமிழ்நாட்டுல வாழக்கூடிய அனைத்து மக்களையும் நாங்க ஒரே குடும்பமா தான் பாதிக்கிறோம். அமைச்சர் குடும்பம் தமிழ்நாட்டுல இருக்கிறது எல்லாமே திமுக குடும்பம் மட்டும்தான். பாருங்க, பிரதமரை பாராட்டுகிறார் சீமான், இப்படிதான் செய்தி போடுவாங்களா? இதான் ஊடகாரமா? பாலிமர செய்தி எப்போ பாரு எங்களை கழுவி ஊத்துறான். நியூஸ் 18 எங்களை கழுவி ஊத்துறான். அதுக்கப்புறம் ஜிடிவி எங்களை கழுவி ஊத்துறான். எந்த டிவி தான் எங்களை கழுவல ஊத்தல? செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் மகாலட்சுமி ஆட்சியப்பன். இன்று நம்மோடு விவாதத்தில் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ வந்து புதிய வேட்பாளர்கள் 25 பேர் வந்து ஸ்டார் வேட்பாளர்களா அறிவிச்சிருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்க மேல வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா யாருன்னே தெரியல ஆளு வேட்பாளரா போடுறீங்கன்னு. உங்களுக்கு வேட்பாளராக நீங்க ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுறீங்களா? விரைவில் வருமா? அது கட்சியினுடைய தலைமை அறிவிக்கும். இந்த செய்தியே வந்து கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வெளியீடு கிடையாது. அதனால நாம முன்கூட்டியே ஒரு முடிவுரைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி கட்டாயம் அதிகாரப்பூர்வமாக மே 18க்கு பிறகு கட்டாயம் நாம் தமிழர் கட்சி. ஆனா வேட்பாளர் சொல்லிட்டு போடுறாங்க இல்லையா, அறிவிச்ச அந்த 25 பேரும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அப்படின்னு போட்டோஸ் வெளியிடுறாங்க. அதனாலதானே மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படியா அப்படின்னு. அதான் நான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய தரப்புல இருந்து இன்னும் உங்களுக்கு வெளியிடல. மேபி அவங்க கூட இருக்கலாம் அப்படிங்கறதுதான். அதாவது அந்தந்த தொகுதிக்கு வந்து பொறுப்பாளராக போட்டு அந்த தொகுதியில் பணியினை செய்ய சொல்லியிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம டைரக்டர் நம்ம இதுக்கு இன்டர்வியூக்கு வந்துட்டு அவர் அங்கே இறங்கிட்டார் சூளைமேட்டில். ஆமாம். அப்போ சூளைமேட்டில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கோம், ஐயா எந்தெந்த தொகுதியை கவனிச்சுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த தொகுதிகளுக்கு ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளராக இருந்து பண்ணுறாங்க. அதனால இதுல மறுக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் வேட்பாளர்கள் சொன்னதெல்லாம் வந்து அவங்களுக்கு முன்கூட்டி அறிவிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவு ஃபாஸ்ட் ஃபார்வர்டா நாம் தமிழர் கட்சி வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுதான் உணர்ந்தது. தேர்தலுக்கான பணி இப்பயே தொடங்கி வேட்பாளர்கள் வரைக்கும் போயிட்டீங்க. ஆனா திமுகவில் இன்னும் பல சர்ச்சைகள் ஓடிக்கொண்டே இருக்குல்ல, அதனால அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா? என்னமோ பொறாமையா? ஆமா, நாங்களா? எங்களுக்கு எப்பயும் எதை பத்தியும் கவலை இல்லை, புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து பயந்தாத்தானே பயம் எங்களுக்கு இருக்கும். ஈடி ரைடு பத்தி எது? ஈடி ரைடு. ஈடியாவது கேடியாவது. அந்த ஈடி எங்களுக்கு பெருசு இல்ல, கேடியும் பெருசு இல்ல, புரியுதா? அப்ப ஏன் வந்து ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணாம இருக்காரு இவருக்கு? KN-க்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்? ஒன்னும் தெரிவிக்கலையே. நாங்க இருக்கோம், அதான் சொன்னாரு ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு, பாலாஜி அவர்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவர் வந்து எல்லாமே வந்து KN நேருவை பொறுத்த மட்டிலும் ஒரு பைசா கூட அவங்க வந்து தப்பா இருக்காது. எந்த இதுவும் கரெக்டா அக்கவுண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. சட்டவிரோத பண பரிமாற்றம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல மேம், வாக்குமூலம் வீடியோ கூட வாங்கிருக்காங்க. கட்சிக்கு கப்பம் கட்டி இருக்க மாட்டாங்கங்கறத ஐயா சொல்றாரு. சிஎம் என்ன சொன்னாரு, ஏற்கனவே வந்து தவறான பண பரிமாற்றங்கள்லாம் சொல்றாங்க. அதை வந்து எங்கள்கிட்ட சொல்லலை, இந்த டாஸ்மார்க்ல எங்கள்கிட்ட அதிகாரப்பூர்வமா எங்கள்கிட்ட கொடுக்கல. ஆனா எங்களுக்கு கொடுக்காம இவங்க பிரஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மிகப்பெரிய தப்பு. எங்களுக்கு கப்பமே கட்டல. நீங்க எப்படி டைரக்டா பிரஸ்க்கு போயிட்டீங்க? எங்களுக்கு வந்து கொடுக்கணும். முதல் நோட்டீஸ் யாருக்கு கொடுக்கணும்?
டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு கொடுக்கணும். அதை கொடுக்கறத விட்டுட்டு ப்ரெஸ்ஸில் போய் சொன்னால் அப்போ முட்டாள்தனமான செயல். அப்போ அங்கே வந்து நடக்கலைன்னு அர்த்தம். நடக்காத ஒன்றை வந்து இவங்க வந்து அரசியலுக்காக இந்த ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய ஒரு தவறான செயல். நாளைக்கு வர்றாருன்னு நினைக்கிறேன் நம்ம அமித்ஷா. இவர் எல்லாமே இந்த ஈடியை வச்சு எல்லாத்தையும் வந்து ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து மக்களை திமுகவின் மூத்த முன்னோடின்னு சொன்னீங்கல்ல, அண்டர்லைன் பண்ணுங்க. நம்ம அமித்ஷா யாரு? நம்ம அமித்ஷா. உங்க அமித்ஷாயா? அவர் வந்து அரசினுடைய மத்திய ஒன்றிய அரசினுடைய ஒரு உள்துறை அமைச்சர். திருமாவளவன் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காரு, மோடியையும் அமித்ஷா அவர்களையும் வந்து யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்களே வந்து அவங்களுடைய கட்சியினருக்குலாம் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம கூட்டணி விசுவாசம் காமிக்கணும், தேர்தல் வேற நெருங்குது இல்லையா, அது கட்டாயம். நாங்க இங்க பாருங்க, நாங்க கூட்டணியும் கிடையாது, ஒரு கூட்டு கத்திரிக்காய் கூட இல்லையா. இங்க பாரு, பாரதிய ஜனதா கூட எங்களுக்கு கூட்டணி இல்லை. என்னுடைய திரு மாப்பிள்ளை சார் அவர்கள் தான் வந்து அமித்ஷா இது நம்ம ஒன்றியத்தினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போய் பார்த்தாங்க அப்படின்னு பப்ளிக்ல சொல்றாங்க. பப்ளிக்ல சொல்றாங்க, விட்டு பார்த்துச்சான்னு எனக்கு தெரியல. எங்க தலைமை வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததாக திமுகவின் மூத்த முன்னோடி ஐயா சொல்லும் போது போய் பார்த்துச்சு போல இருக்கு. நான் வந்து பார்க்கல, அதை நான் வந்து நம்பவும் இல்லை. ஆனா அவரே ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்களா, கனிமொழி அவர்கள் போயிருக்காங்களாம், தங்கம் தென்னரசு அவர்கள் போயிருக்காங்களா, இத்தனை பேரு போய் அவங்கள லைனா சந்தித்ததுக்கு யாரு? நிர்மலா சீதாராமன். நமக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க போய் கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுல அடிக்கடி பாராளுமன்றம் போயிட்டு வராங்களா, அப்ப அங்க சமோசா தான் சாப்பிட்டு வராங்களான்னு சமோசா அங்க சமோசா சாப்பிடுவாங்க. வேற ஒண்ணு இருக்குமே, இன்னொன்னு தருவாங்க. அங்க போ வெடிகுண்டு வைப்பானுங்க. ஐயா, பாராளுமன்றத்துல போய் பேச வேண்டிய விஷயத்தை இங்க வந்து மறைச்சு என்ன பேசுறீங்க? இங்க பாரு, மறைச்சு எல்லா பத்திரிகையும் பார்க்கும் போதுதான் போறாங்க. யாரும் நாங்க வந்து ஒன்னும் புறக்கடை வழியா போகல. அப்புறம் ஏன் சீமானுடன் நிர்மலா சீதாராமன் சந்திப்புன்னு எதுக்கு அவதூறு பரப்புறீங்க? நாங்க பரப்பணுங்கிறத தவறு. ஊடகங்கள் யாருக்கு சாதகமா செயல்படுறாங்க? ஊடகங்கள் யாருக்கு சாதகம்னு இதுல என்ன சாதகம்? இதே திமுக ஐடி விங் பரப்பி இருக்கு, நான் ஆதாரம் காட்டட்டுமா? இந்த பாரு, இப்ப நானே பேசுறேன்ல, போனாரான்னு கேக்குறேன்ல, அவர் போலேன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பின்னாடி அப்புறம் அதை போய் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. நான் போகல, பார்க்கல அப்படின்ட்டாரு. ஆனா நான் போனேன், பேசினேன், மேடையில உட்காந்தோம், SRM காலேஜினுடைய மேடையில உட்காந்தோம். அண்ணாமலை தம்பியும் நானும் உட்காந்து பேசணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் பேசிட்டு வெளியில வந்தோம். நான் கார்ல ஏறி வந்துட்டேன், அவர் கார்ல ஏறி போனாரு அப்படின்லாம் சொன்னார்ல. அதை டிவில எல்லாம் போட்டு காட்டினாங்கல்ல. அதுதான், அவ்வளவுதான். வேற என்ன? ஒரு மாநிலத்தினுடைய தலைவர், இந்த கட்சியினுடைய தலைவர் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. என்ன பேசுனாங்க, ரகசியமா என்ன பேசுனாங்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்க கூட்டணிக்கு போன என்ன, கூட்டணிக்கு போகல என்ன, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. சரியா? நாங்க எங்க கூட்டணியை நாங்க செவ்வனே வச்சிருக்கோம். நாங்க செவ்வனே கூட்டணியோட நாங்க தேர்தல் 26 சந்திப்போம். வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள், வெற்றி பெறலைனாலும் மக்களுக்கு வாழ்த்துக்கள். இங்க பாரு, நான் சொல்றத நீங்க நல்லா கவனிக்கணும். எங்களுக்கு வெற்றி மற்றும் இல்ல, ஒரு வீரனுக்கு அழகு தோல்வி. தோல்வியில தான் வெற்றியை சுவைக்க முடியும். 10 ஆண்டு காலம் ஆட்சியில இல்ல, 13 ஆண்டு காலம் ஆட்சியில இல்ல, மீண்டும் மீண்டும் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்துகிட்டு தானே இருக்கோம். மக்களுக்கு சேவை செய்யறோம்ல. மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாங்க. எந்த மக்களுக்கு? இங்க இருக்க குடிமக்களுக்கு, தமிழ் மக்களுக்கான்னு கேக்குறோம். எல்லா மக்களுக்கும் தான். ஆமா, மருமக சொல்லுது இல்ல, குடும்ப மக்களுக்குன்னு. குடும்பம்னா என்ன? நாங்க தமிழ்நாட்டுல வாழக்கூடிய அனைத்து மக்களையும் நாங்க ஒரே குடும்பமா தான் பாதிக்கிறோம். தமிழ்நாட்டுல இருக்கிறது எல்லாமே திமுக குடும்பம் மட்டும்தான். ஆமா, நாங்க அரசு வந்து
எல்லா மக்களும் மக்குது. வாய்ப்பு இருக்கு, அதிகமாவே வாய்ப்பு. மேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சீமானவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடிய வேலையே ஊடகங்கள் செய்யறாங்க. இது எதற்காக நான் திமுக அப்படின்னு இது பண்ணனா, திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு பெண் அப்படின்ற நிறுவனம் திரு சபரீசன் அவருடையது. அதன் மூலயமா காசு கொடுத்து 2 கோடியே நம்ம ஊடகங்களுக்கு வந்து கமிஷன் கொடுத்து இந்த மாதிரி அவதூறு செயல்கள் சீமானுக்கு எதிராக பரப்ப வேண்டும் பண்றாங்க. இது நீங்க கையில காசு இருக்கு, சவுக்கு சங்கர் சொல்றாருன்னு அப்படின்னு நம்ம குக்குக்கு வந்திருக்கா, நீங்க வாங்கிருக்கீங்களா? ட்விட் போட்டிருக்காங்க சார். பொதுவா அதெல்லாம் எனக்கு தெரியாது. குக்குக்கு பணம் வாங்கிருக்கீங்களா? வந்திருக்கா பணம்? இல்ல, ஆக்சுவலா ஊடகங்கள்ன்றது செய்தி ஊடகங்கள், தொலைக்காட்சியில் நம்ம சொல்றோம். இது வந்து நம்ம வந்து யூடியூப்ல பண்றோம் இல்லீங்களா? பாலிமர செய்தி எப்ப பாரு எங்களை கழுவி ஊத்துறான், நியூஸ் 18 எங்களை கழுவி ஊத்துறான், அதுக்கப்புறம் ஜிடிவி எங்களை கழுவி ஊத்துறான். எந்த டிவி தான் எங்களை கழுவல ஊத்தல? இதுவே உங்கள் நல்லாட்சியின் சாட்சி. மேம் நீங்க சொல்லலாம். அதாவது பெண் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லிதான் நமக்கு தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்கே தெரியும் இந்த பெண் அப்படிங்கிற இந்த அமைப்பை பயன்படுத்தி அவங்க வந்து இன்னைக்கு 2026 தேர்தலை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஐயா நம்ம சொல்றாங்க அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, சோசியல் மீடியாஸும் சரி, யூடியூப் மீடியாஸும் சரி, எல்லாருமே ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதுக்கு எக்கச்சக்க உதாரணங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு பேச்சு பொருளாக்கப்படுறது 3 விஷயம் தான். மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், வக்ஃப். இது 3மே வந்து பாஜக அரசை எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரு அரசியல் அப்படிங்கறனால இதை எடுத்து பேசுறாங்க, விவாத பொருளா ஆக்குறாங்க மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம். எந்த கட்சியை வந்து எல்லா கட்சியும், இப்ப நாம் தமிழ் கட்சி 8 விழுக்காடு வாக்குகளை வச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, எங்களை வந்து அந்த டிபேட்ல பேனலிஸ்டா ஆக்குறாங்களா? இல்ல. திமுகவை சார்ந்த விமர்சகர்கள், சார்ந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு ஒரு 4:1, 3:2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குல டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு விவாதங்கள் அமைப்பாங்க. இந்த பக்கம் கொண்டு வர்றவங்க, இந்த பக்கம் எதிர்க்கிறேங்கிற பேர்ல நடிக்கிறவங்க. இப்படிதான் வந்து தொடர்ச்சியாக ஊடகங்கள் செயல்படுது. இன்னும் 26 நோக்கி வந்து ரொம்ப வேகமா வந்து திமுக வந்து செயல்படுது அப்படிங்கறது. சும்மா ஐயா குக்கு வரலன்னு சொல்றாங்க. குக்குக்கு வரனாலதான் ஐயா வந்து பல கிளைகள் குக்குக்கு வச்சிருக்கிறாரு. அங்க வச்சிருக்காரு ஒரு ஆபீஸ், இங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்காரு. இன்னும் பல இடங்கள்ல குக்குக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரெஸ் மீட் வந்தா கிட்டத்தட்ட ஒரு 200 மீடியாக்கள் வந்து திரு மாப்பிள்ளை அவர்களை வந்து பேட்டி எடுக்கிறான். குறைந்தபட்சம் ஒரு 100 மீடியாவது வந்து எடுக்குது. நீங்களே பாருங்க எத்தனை மைக்கு வந்து எந்தெந்த சேனல்லாம் வந்து அவரை பேட்டி எடுக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை சேனல்ல அவரை ஒளிபரப்பு பண்றான்னு பாருங்க. அதுல என்னன்னு தான் காட்டுறானுங்களோ தெரியல. மாப்பிள்ளை சார ரொம்ப இளமையா இளைஞரா காட்டுறாங்க. எல்லாம் பேசுற எல்லாத்தையும் காட்டுறாங்களாங்கிறது தாங்க விஷயம். நாங்க பேசுற எல்லாத்தையும் கட் பண்ணி ஒட்டி, அதாவது வெட்டி ஒட்டி தானே பரப்புறாங்க. அதாவது ஒண்ணும் இல்ல பிரதமர் இந்த மாதிரி பேசிருக்கிறாருன்னு அது ஒரு மேல்கோடிட்டு பேசுறாரு. பாருங்க பிரதமரை பாராட்டுகிறார் சீமான், இப்படிதான் செய்தி போடுவாங்களா? இதான் ஊடகாரமா? எங்க சேனல்ல போட்டாங்களா? நீங்க எல்லா சேனலும் வர்றாங்க. மேடம் நீங்க ஒரு விஷயம் மேடம், எங்க சேனல் கலைஞர் சேனல்லையோ அல்லது சன் டிவிலயோ போட்டாங்க. கலைஞர் சேனல் நான் தெரியாம குக்கோ நினைச்சிட்டேன். உங்களை ஒரு அளவுக்கு வைக்கிற, நீங்களும் திருப்பி அங்கேயே போறீங்க ஐயா. அந்த சேனல்ல ஒளிபரப்பாக இல்லை. அதனால அதெல்லாம் வந்து முட்டாள்தனமானா அவர் வந்து ஒரு பிரதமரை மதிக்கிறது தப்புன்னு சொல்ல இயலாது. அதே மாதிரி ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாரு, அவரையும் நாங்க மதிக்கிறோம். அவரு நம்ம உள்துறை செயலாளர் அமைச்சர்னு தான் நான் சொல்றோம். அதனால அதெல்லாம் தவறு கிடையாது. இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் நாளைக்கு போய் சந்திக்க போறாங்க. அதுல உங்க அமைப்பாளர் போவாங்க, நாங்க போக மாட்டோம். இப்ப பாருங்க, நீங்க இங்க பாருங்க, நாங்க பஞ்சமி நிலத்தை பத்தி பேசுறோம். ஏதாவது ஒரு செய்தி ஊடகம் போட்டுச்சா? பஞ்சமி நிலத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு இல்ல இப்போ கொஞ்சம் இருங்க. பஞ்சமி நிலத்தை பத்தி பேசுறீங்க, பஞ்சமி நிலங்கிறதுனால நான் பேசுறேன். 1892 பிரிட்டிஷ்காரன் கொடுத்தது. 10 ஆண்டுகளுக்கு டாக்குமெண்ட் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. 10 ஆண்டுக்கு பின்னாடி அதே கம்யூனிட்டி ஆட்களுக்கு கொடுக்கலாங்குது. எத்தனை தலைமுறை மாறி போச்சு. 2வது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போய் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருச்சு, நம்ம இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு. இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம்
அதே இது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு இன்னும் பைத்தியக்காரத்தனம். பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டத்தையே நம்ம வந்து அடாப்ட் பண்ணணுங்கிறது முழுக்க முழுக்க முட்டாள்தனமான. நீங்க தீர்மானத்தை போட்டீங்க, நாங்க தீர்மானத்தை போடுவோம். நான் வந்து சொல்றது கரெக்டா இருக்கும், நான் சொல்றதுதான் நிக்கும். எந்த சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் சரி, இல்ல உலக கோர்ட்டுக்கு போனாலும், ஒரு அரசு பிரிட்டிஷனுடைய காலனி ஆதிக்கத்துல நம்ம ஆட்சியில இருக்கும்போது நடந்த விஷயம். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் விற்காம இருக்க மாட்டான். இப்ப நீங்க வந்து எத்தனை தலைமுறை ஆயிடுச்சு, ஒரு 10 ஏக்கரா இப்ப எனக்கே கொடுக்குறாங்க. எப்ப 92ல கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 92ல 10 ஏக்கரா ஆகும்னா எனக்கு 8 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்களுக்கு பிரிச்சா 10 ஏக்கரால என்ன வரும் ஆளுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரா வரும், இல்ல 2 ஏக்கரா 5 சென்ட் வரும். அப்புறம் அவர் பிள்ளைகள் இப்ப கிட்டத்தட்ட 7 தலைமுறை ஆயிடுச்சு. 1892க்கு அப்புறம் இப்போ இந்த இயர் பாத்தீங்கன்னா 7 தலைமுறை ஆயிடுச்சு. 7 தலைமுறை பெருகி 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 போகும்போது என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காதுடா. அது வந்து ஏமா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாத ஊருக்கு வழி சொல்றது. சக்கரை இல்லைன்னா இழுப்பப்பூன்னு ஒண்ணு இருக்கும், அது பார்த்தா சக்கரை வரும். அது மாதிரியே இழுப்பப்பூ சக்கரை, இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை. இப்படிதான் திமுக எல்லாரும் ஏமாத்துது. திமுக ஏமாத்தல, நீட்டை நாங்க வரவிட மாட்டோம், நீட்டை நாங்க எதிர்ப்போம், நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு மாநில பட்டியல இருந்தாதான்ப்பா நீட்டெல்லாம் விளக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏமாத்துறது. அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளை சாரும் ஒரு மூர்த்தியில ஏர்போர்ட் மூர்த்தி மாப்பிள்ளை இவங்க 2 பேரும் புனையப்பட்ட செய்திகளை எடுத்து, அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒருத்தர், இவங்க எல்லாம் ஜெயலலிதா அம்மா வீடு கட்டி இருக்கிறத 40 ஏக்கரா வந்து பஞ்சமி நிலத்துலதான் கட்டி இருக்குன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க? ஏதாவது ஒரு பேப்பராவது கிழிச்சாங்களா? இங்க பாரு, எந்த அறிவாலயம் இந்த அறிவாலயம் இல்ல, திருச்சி அறிவாலயம். ஏதோ ஒரு அறிவாலயத்தை நீங்க வந்து பஞ்சமி நிலத்துல கட்டிருக்கீங்க. பஞ்சமி நிலம் இல்ல கண்ணு, வகுப்பு நிலத்தை முறைப்படி வகுப்போடுல நாங்க லீஸுக்கு வாங்கியிருக்கோம். நாங்க அது வந்து சும்மா கிடந்த பொட்டல்ல லீஸுக்கு நாங்க எடுத்து மாசத்துக்கு வருஷத்துக்கு விழான்னு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட அதுக்கு வந்து மாசம் 10,000 ரூபாயா 10 லட்சமான்னு தெரியல, ஒரு பெரிய அமௌண்ட் போகுது. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஆமா திருச்சி வகுப்பு வாரியத்துக்கு திருச்சியினுடைய அந்த அறிவாலயம் பஞ்சமி வந்து இங்க இருக்க அறிவாலயம். அதெல்லாம் இங்க இருக்க அறிவாலயம் நான் தாண்டா கண்ணு டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்தேன். அது கொஞ்சம் பிரச்சனை வந்து நானும் அப்பு ஐயாவும் போட்டு ஒரு மார்வாடி கிட்ட இடம் இருந்துச்சு. அப்ப நீங்க தான் அந்த பஞ்சமி மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய அறிவாலயம் பஞ்சமி நிலம் பார்க்கக்கூடியவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சமி நிலங்கிறது பேஸ்ட் ஆன் சிட்டிலேயே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஆக்கப்பட்டதா இல்ல சிட்டியாவே? 1892ல ஏதுடா இங்க ஜனங்கள் என்ன கண்ணு? நீங்களும் அதெல்லாம் அதுக்கு முன்னாடி 1892க்கு முன்னாடி இங்க என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல. அது அப்ப கூட இவன் வந்து போர்த்துகீசியர் தான். அந்த பீரியடுக்கு முன்னாடி வந்து போர்த்துகீசியர் இங்க இருந்தான். அதுக்கப்புறம் போர்த்துகீசியர்கிட்ட கொண்டமாற்று முறையில பண்ணி நீ அங்க போடா அப்படின்னு சொல்லி பிரெஞ்சையும் போர்த்துகீசியரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு பிரிட்டிஷ்காரன் ஏதோ பணத்தை கொடுத்து வாங்கினான். கோவாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இதுக்கு அனுப்பிச்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பணத்தை கொடுத்து சென்னையை வாங்கினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃபோர்ட் இங்க கட்டலான்னு தான். அதுக்கப்புறம் தான் ஃபோர்ட்டு கட்டி அதுக்கப்புறம் தான் சென்னையை ஃபார்ம் ஆச்சு. புரியுதுங்களா? அதான் ஹிஸ்டரி. அது தெரியாம எல்லாமே பஞ்சமி நிலம் எங்க இருக்கும்? ஏதாவது காடு அது மாதிரி ட்ரை லேண்ட் இது மாதிரி இருக்கும். அதுல இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா, அந்த பஞ்சமி நிலத்துல இவங்க வந்து சுற்றுப்பயணம் பண்ணாரு. அதாவது எல்லை காந்தின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும். எல்லை காந்தி வந்து சுற்றுப்பயணம் பண்ணும்போது நிறைய வந்து இந்த மக்கள் வந்து அவருக்கு வந்து அதை தானமா கொடுத்தாங்க. அங்கே வந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 ஏக்கரா வந்து 50,000 ஏக்கராவுக்கு மேலே வந்து தானம் வாங்கிட்டு போனார் எல்லை காந்தி. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து
அப்ப இல்லாத ஒரு விஷயத்த இப்ப வந்து இருக்குது 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 என்ன இருக்குது. இப்ப நீங்க பண்ணலையா நீட் வந்து பண்ண முடியாதுன்ன உடனே திடீர்னு வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க, நீட்டை விளக்குவோம் இல்ல ஒண்ணே ஒண்ணு ஐயா கிட்ட தார்மீகமா நான் கேக்குறேன், நீட்டை நம்மளால ரத்து பண்ண முடியாது தெரியுமா தெரியாதா? இல்ல நான் கேக்குறதுக்கு மட்டும் சொல்லுங்க ஐயா. நாங்க வந்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் இல்ல நீங்க ஒன்றியம் மாநிலம் எல்லாம் சொல்ல வேணாம், நீட்டை நம்மளால எதுவும் ரத்து பண்ண முடியும்னு முன்னாடியே தெரியுமா தெரியாது? தெரியும். ரத்து பண்ண நீங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தீங்க. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கடா, எப்பயுமே பாசிட்டிவா தான் செயல் பண்ணுமே தவிர நெகட்டிவா செயல்படக்கூடாது. இப்ப ஒண்ணு வேண்டாம், உங்க 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 அமைப்பாளர் என்னுடைய மாப்பிள்ளை என்ன சொல்றாரு, நாங்க 26ல ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாருல. 20 அவருக்கு தெரியாத 26ல ஆட்சி அமைக்க முடியாது, 8.2% வச்சிருக்காரு. மிஞ்சி போனா இன்னொரு 15, மொத்தத்துக்கு 15 ஒரு 16 கூட வரலாம், அவ்வளவுதான். அது ஆன்டி இன்கம்பன்சியை வச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா வியப்புக்கு இடம் இல்லைங்களா ஐயா? இவ்வளவு மக்களும் அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க. கேஸ் விலையை கம்மி பண்ணல, நீட்ட ஒழிக்கல, நீங்க வந்து பால் விலையை குறைக்கல, மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை மாத்தல, நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கல, பண்ணாம அப்புறம் நாங்க வந்து நீங்க போய் நாங்க இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தோமா? ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு மாசந்தோறும் மின் கட்டணம் வசூல் வந்துரும், ஜூன்ல வந்துரும். அதாவது அதிகாரத்துக்கு வந்தது 2021, தேர்தல் வரும்போது நீங்க அதை கொண்டு வருவீங்க. மீட்டர் கிடைக்கலடா. பெண்களுக்கு உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் சொன்னாங்க, எல்லா முடிச்சிட்டாங்களா? தகுதி இருந்தாதான். இப்ப தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கு வருதா இல்லையா? யாருக்கு வருது? யாருக்கு வருது? இன்னைக்கு நியாயமா தார்மீகமா நீங்க சொல்லுங்கய்யா, உண்மையாவே யாருக்கு கொடுக்கணும்? யாரெல்லாம் அனாதைகளோ, ரோட்ல இருக்கக்கூடிய அட்ரஸே இல்லாம இருக்கவங்களுக்கு நீங்க அந்த அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவும். நீங்க வீடு வச்சிருக்கலாம் முன்னாடி, இப்ப வீடு வச்சிருக்க கூடாது. என்ன புதிய புதிய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரீங்க? அது எப்படி அது வந்து அதிகாரி என்ன சொல்றாங்களோ அதுதான் அதிகாரிகளுக்கு தெரியும். எப்படி எப்படி இந்த பணத்தை கொடுக்கணும், இதை கொடுத்தா அவங்க எப்படி செலவு பண்ணுவாங்கங்கிறது அதிகாரிகளுக்கு தெரியும். ஆலோசனை சொல்றதுக்கெல்லாம் அதிகாரிகள், எந்த திமுக கட்சிக்காரங்களுக்கு இது கொண்டு போய் கொட்டணும் அப்படிங்கிறது தெரியும். இவ்வளவு கடன் வச்சுட்டு இந்த வேலையை நீங்க பண்ணணுமா? கடன் என்னைக்கு தான் இல்ல, கடன் இல்லாத வாழ்க்கை. இப்ப இந்த அம்மா வீட்டுல கடன் இல்லையா, உங்க வீட்டுல கடன் இல்லையா, எங்க வீட்டுல கடன் இல்லையா, யார் வீட்டுல கடன் இல்ல? அப்ப நல்லாட்சின்னு சொல்லாதீங்க, சிறப்பான ஆட்சியை கொடுக்கிறோம், தமிழ்நாடு சிறந்த மாநிலமா இருக்குன்னு சொல்லாதீங்க. வாங்கியாவது நாட்டை காப்பாத்துறோம். கடன் வாங்கி நாட்டை வந்து சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. ஆனா நல்ல பணத்தை, கள்ள பணத்தை எல்லாத்தையும் தங்களுடைய குடும்பத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஏமா இது வந்து நீங்க தவறான தகவல்களை பரப்புரை பண்றீங்க.